இன்றைக்கி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்துடலாம். இதில் உள்ள போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபரன்ஸில் CPU1 சீரீஸில் போய்ட்டு நீங்கள் டேட்டா மூவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறையா இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம மூவ் எல்லு மூவ் என் பார்த்துடலாம். மூவை கிளிக் பண்ணுறோம். இதுலேயே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். மூவ்னா எம்போவி கமாண்டு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் எவோர்டு டேட்டா ஸ்பெசிஃபைடு தான். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு அந்த 16 பிட்டு, இது வந்து 16 பிட்டு 16 பிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் ஒரே இதில். இது வந்து டபுள் பிட்னா 32 பிட்டை ஒரே இதில் ஷேர் பண்ணிக்கலாம். இது 3 நாட்னா அதே மாதிரி 16 பிட்டை வந்து இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். நாட்னாவே இன்வெர்ஸு. அடுத்து இதுலேயே மீதி எல்லா டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதுதான் நான் சொன்ன பாருங்க. மோடுனா 16 பிட்டு, டபுள் ஓடுனா 32 பிட்டு, மூவுக்கும் 3 நாட்டுக்கும் 16 16, மூவ் எல்லுக்கு வந்துட்டு டபுள், ஸோ 32. நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துடலாம். இன்புட்டு போடுறேன் 0.00. இப்போ வந்து மூவ் பார்த்துருவோம். M4B ஸ்பேஸ் D100 ஸ்பேஸ் D0 100ங்கிறதுல இருக்கிற டேட்டாவை நம்ம 102க்கு மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கம்பைல் பண்ணிக்கிறோம். சிமுலேஷனில் போய்ட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷனில் போனால் தான் அது PLC கூட கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு கம்ப்யூட்டர். ஸோ இது PLC கூட இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு மெமரியில் போய்ட்டு நம்ம D100ல் என்ன வேல்யூ இது பண்ணுறோமோ அதை வந்துட்டு நமக்கு 100 செக் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு பைனரியில் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் மோடில். நம்ம இதை வந்து பிசிடியாக மாற்றிக்கலாம். பிசிடியாக மாற்றணும் நமக்கு 16 தனியாக கிடைக்குதா. ஸோ இங்கே 100 இங்கே இருக்குது. 100ல் 1 எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் 100 செட் பண்ணலாம். இங்கே செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஆன்லைனில் போய்ட்டு இந்த வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு PLCன்னு கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே PLCக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே ஷேர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 100ல் அங்கே இருக்கிற வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்புட்டை ஆன் பண்ணால் இந்த வேல்யூ வந்து 100லேருந்து 102க்கு மூவ் ஆயிடுச்சு. 102லேயும் இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ காட்டுதா. நீங்கள் மெமரியில் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஆன்லைனில் போய்ட்டு மானிட்டருக்கு போங்க. மானிட்டருக்கு போயிட்டீங்களா. ஸோ இதை கொஞ்சம் இங்கே சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இங்கே 10 இருக்குது. நீங்கள் அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ தான் அவருக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், நம்ம இங்கே 100ல் 1 செட் பண்ணியிருக்கோம். இங்கே 5 1 வந்திருக்கு. இங்கே 12ல் 1 இருக்குது. இங்கே 1 வந்திருக்கு. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்துருக்கு. இங்கே ஃபைனலாக ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 9244. இங்கே 9244. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு 16 பிட்டு வேல்யூ வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் வந்துட்டு மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 16 பிட்டை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் மூலமாக ஒரு எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு ஐஓவே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணாத இன்டர்னலாக ப்ரோக்ராம்லேயே பண்ணிக்கிறதுக்காக ஒரு டேட்டா மூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா மூவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து மூவ் லாங்கு, அடுத்தது மூவ் நாட்டு. இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களும் அதை படித்து பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டோம். அடுத்த இதில் வந்துட்டு மூவ் நாட்டை பார்த்துடலாம். மூவுக்கும் மூவ் நாட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது வந்து நாட்டுனாலும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து இன்வெர்ஸ்ன்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு மூவ் நாட்டை பார்த்துடலாம்.